friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி மாசத்துடைய சிறப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைய வீடியோல ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்கள்லாம் என்ன, பெண்களாகிய நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாதங்கள்லயே ரொம்ப சிறப்பான மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா பீட மாதம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் முகூர்த்த நாட்கள் இருக்காது. ஆடி மாதத்தில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. வீடு குடி போகிறதோ, பால் காய்ச்சுறதோ, கிரகப்பிரவேசம் செய்கிறதோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால சில பேர் ஆடி மாதத்தை பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் பீட மாதம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை பீட மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இறைவனை நம்மளுடைய மனசு அப்படின்ற பீடத்தில் வச்சு பூஜை செய்கிறது தான் நம்ம பீட மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுறதுக்கு நிறைய விசேஷமான நாட்கள்லாம் உண்டுங்க. அந்த விசேஷமான நாட்களில் நம்ம விசேஷமான பூஜைகள்லாம் செய்கிறது மூலியமாக நிறைய பலன்களை அடையலாம். என்னென்ன மாதிரியான விசேஷமான நாட்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஆடி முதல் நாள், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி சஷ்டி, ஆடி பூரம், ஆடி சதுர்த்தி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு போன்ற விசேஷமான நாட்கள்லாம் ஆடி மாதத்தில் உண்டுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நம்ம வரலட்சுமி நோன்பை கொண்டாடுறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி நோம்பு பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வருஷத்துக்கான வரலட்சுமி நோம்பு பற்றின விஷயங்களையும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷங்கள் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவாக நான் இந்த மாதத்தில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா பல இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா பூமாதேவியோட அம்சமான ஆண்டாள் மனித ரூபத்தில் பிறப்பெடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்துல தான் அம்பிகை பூமியில் அவதரித்து தவம் இருந்து சங்கர நாராயண தரிசனம் பெற்று நமக்கும் அதை எல்லாருக்கும் காட்டினாங்க. இந்த விசேஷ நாளை தான் நம்ம ஆடி தபசு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆடி தபசு அன்னைக்கு அம்பாள் சங்கர நாராயண தரிசனம், அதாவது பார்த்தீங்கன்னா சங்கரன் ஆகிய ஈஸ்வரனும் நாராயணன் ஆகிய பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து தரிசனம் கிடைச்சது இல்லையா அம்பாளுக்கு. ஸோ அன்னைய நாள் ரொம்ப விசேஷமான நாள். அதனால தான் சொல்லப்படுது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அன்னைய நாளில் அம்பாலை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை விட அம்பாளுக்கு சக்தி அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் அம்பாள் பிறந்திருந்தாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை தான் நம்ம நாக சதுர்த்தி அப்படின்னு வழிபடுறோம். நாகதேவியான நாகாத்தம்மனை நம்ம அன்றைக்கி வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. ஆடி மாதத்துடைய 18வது தினத்தை ஆடி பெருக்கு, ஆடி 18, 18ஆம் பெருக்கு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அன்னைய தினத்தில் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றுறது, அதாவது தாலி சரடில் நம்ம மஞ்சள் கயிறு கோத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கயிறை மாற்றுறதுக்கு ரொம்பவே உகந்த நாளாக இருக்குது. ஸோ மஞ்சள் கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு மாற்றினீங்க அப்படின்னாக்கா ரொம்ப விசேஷமான நாள். திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் அம்பாள் முன்னாடி மஞ்சள் கயிறை வச்சு பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கையில் கட்டியோ இல்லை கழுத்தில் கட்டியோ வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். நல்ல கணவராக சிறப்பான வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்வீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள். இன்னையிலேருந்து ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளோ சிறப்பானதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய உருவமான அம்பாலோட அம்சமான குத்து விளக்கை வச்சு நீங்கள் தினம் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு மெயின்டைன் பண்ண முடியாமல் வேலைக்கு போகிறோம் அப்படின்ற காரணத்தினால எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருப்போம், ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆடி மாதமாவது நீங்கள் அதை எடுத்து வச்சு அம்பாளுடைய அம்சமான அந்த குத்து விளக்கில் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிறப்பானது. குத்து விளக்கில் எந்த மாதிரி பூ வைக்கணும், எந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இடணும், எந்த மாதிரி எத்தனை தீபம்லாம் ஏற்றினா என்னென்ன மாதிரியான பலன்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே சில வீடியோக்களில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்கணுன்றவங்க பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்ததுன்னு சொன்ன மாதிரியே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நீங்கள் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஸ்வீட்ஸ் ஏதாவது ஒன்று செய்யலாம். எக்ஸாம்பிள் சக்கரை பொங்கலோ இல்லை சுண்டலோ இல்லைனா ஸ்வீட்ஸ் பாயாசம், இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன நெய்வேத்தியங்களை செஞ்சு தினமும் நீங்கள் அம்பாளுக்கு செஞ்சு படைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிறப்பானது.
ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தான் நம்ம வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதாவது அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறது. இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறது மூலியமாக உங்களுடைய தாலி பாக்கியம் அதிகரிக்கும் அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் அதிகரிக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் உங்களால் முடிந்த சிவப்பு கலர் புடவை அல்லது சிவப்பு கலர் வளையல் அல்லது சிவப்பு கலர் ப்ளவுஸ் பெட் ஏதாவது ஒருத்த நீங்கள் சாமி முன்னாடி வச்சு படைச்சு முடிச்சுட்டு அதை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சாமியோடைய அம்பாளுடைய அருள் கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க. அதாவது ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் சீக்கிரமாக விடியற்காலையே எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றி நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும். ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் வார்த்தல், பால்குடம் எடுத்தல், பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் நீங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பொதுவாக ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதமும் தர்ப்பணம் செஞ்ச பலன் அடைவோம். ஆடி மாதத்துடைய பொதுவான சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு விசேஷ நாட்கள் பற்றி தனித்தனியாக நான் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆடி மாதத்தில் அம்மனை வணங்கி ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.